செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கழிவறைக்கு சென்ற சிறுமி சுருண்டு விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்க, பேத்தியை தேடிச் சென்ற பாட்டியும் மயங்கி விழுந்து பலியாக என புதுச்சேரியையே குலை நடுங்க வைத்திருக்கிறது விஷவாயு தாக்கிய சம்பவம். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 15 வயது சிறுமி செல்வராணி. தாயை இழந்த சிறுமி தந்தை அரவணைப்பில் இருந்து வந்தார். காலையில் எழுந்து இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற செல்வராணி கழிவறைக்குள் சென்று நீண்ட நேரமாக வெளியே வராத நிலையில் பாட்டி செந்தாமரை சென்று பார்த்திருக்கிறார். கழிவறையிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி செல்வராணி பேச்சு மூச்சின்றி கிடக்க, பார்க்கச் சென்ற பாட்டியும் மயங்கி விழுந்தார். விஷவாயுவின் நெடி பொறுக்க முடியாமல் பாட்டி பேத்தி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடக்க, விஷயம் தெரிந்து மற்ற குடியிருப்பு வாசிகள் பதறி போயினர். அதற்குள்ளாக பக்கத்து தெருவில் வசித்து வந்த காமாட்சி என்பவரும் கழிவறையில் விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்த நிலையில் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் சிகிச்சை பலனளிக்கவில்லை. விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கம், தலை சுற்றல், கண் எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட தடயவியல் துறையினர், தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர் என ஒட்டுமொத்த அதிகாரிகள் குழுவும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருவதோடு விஷவாயு வெளியேறிய இடத்தில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்றினர். வீட்டிற்குள் யாரும் இருக்க வேண்டாம், மக்கள் அனைவரும் வெளியேறுமாறு போலீசார் மைக் மூலம் கேட்டுக்கொண்டனர். திரும்பி கேட்டு கொண்டு வரோம். எல்லாருமே வீட்டு உள்ள யாரும் இருக்காதீங்க. வெளியே உங்களுக்கு வரது அசிங்கமா இருந்தாலும் வெளியே படிக்கட்டு வந்து உட்கார்ந்துருங்க, காத்தோட்டமா இருக்காங்க. ரெட்டியார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரமாகும் கழிவுநீர் கனகநேரியில் உள்ள இந்த ஆலையில் தான் சுத்திகரிப்பு செய்யப்படும் என்ற நிலையில் ஆலையிலிருந்து வெளியேறிய கொடிய விஷவாயுதான் 3 பேரின் உயிரை பறித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த குழாய் போறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வெளியில போகக்கூடிய வாயு வெளியேறக்கூடிய எந்த வென்ட்டும் இங்க இல்லைன்றதுனால இந்த விஷவாயு வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் தாக்கி இருக்கு. அரசுக்கு சொந்தமான இந்த சுத்திகரிப்பு ஆலையை பராமரிக்கும் பணிக்கான ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனம் எடுத்திருக்கும் நிலையில் கழிவுநீர் வரும் குழாய்களை சரியாக பராமரிக்காததால் துர்நாற்றம் வீசுவதும் வாயு கசிவு ஏற்படுவதும் வாடிக்கையாகவே இருந்து வந்திருக்கிறது. இதனால் ரெட்டியார்பாளையம் பகுதியில் நிலத்தடி நீரும் கடுமையாக மாசடைந்த நிலையில் பல முறை புகார் கூறியும் ஆய்வுக்கு மட்டுமே வந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் ஆதங்கத்தை கொட்டினர். எல்லாருமே வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா யாருமே எடுக்கிறது இல்ல. நாங்களும் நிறைய டைம் போயிட்டு இங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோங்க. யாருமே அதுக்கு தெரியான தீர்வுல சொல்றேன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அமைதியாயிராங்க. தாயில்லாத பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்து இப்படி பறிகொடுத்துட்டோமே என சிறுமி செல்வராணியின் உறவினர்கள் அழுது கண்ணீர் வடித்தது காண்போர் கண்களை குளமாகச் செய்தது. சின்ன பிள்ளைய நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து மாமா 3 மாதங்களுக்கு முன்பு பராமரிப்பு பணிக்கான ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த சுத்திகரிப்பு ஆலை முழுக்க பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் போது வரும் வாயுவை அடிக்கடி ஆலையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நிலையில் வாயுவை வெளியேற்றும் மோட்டார் 3 நாட்களாக வேலை செய்யாமல் பழுதடைந்து கிடந்ததும் தெரிய வந்திருக்கிறது. சுத்திகரிப்பு ஆலையில் வெளியேற்றப்படாமல் இருந்த வாயு மீண்டும் குழாய் வழியாக குடியிருப்பு பகுதியில் பரவி கழிவறையிலிருந்து வெளியேறி 3 உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது. இதையடுத்து சுத்திகரிப்பு ஆலையை உரிய முறையில் பராமரிக்காத காரணத்திற்காக பொதுப்பணித்துறையின் உதவி பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.